நீ சொல்றதெல்லாம் உண்மையாம்மா? நிர்மலை பத்தி நீ சொன்னத என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியலம்மா. நீதான் யாரையோ தப்பா. நான் சொல்றதுல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் உடனே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு நிர்மல் அந்த நடனக்காரியோட தொடர்பு வச்சிருக்கிறது உண்மைதான்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் நீங்க அவரை குறை சொல்லவோ கண்டிக்கவோ கூடாது. இதுக்கு சம்மதம் நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். என்னங்க, எனக்கு ஒரு சந்தேகம். இத்தனை நாள் பிரம்மச்சாரியா இருந்த நீங்க எப்படி திடீர்னு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சீங்க? பரமண்டலத்துல இருக்கிற பரம்பிதாவே, நான் பண்ண பாவத்தை நீதான் மன்னிக்கணும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது பாவமா? அது இல்ல பங்கஜம், குடும்ப கட்டுப்பாடு இருக்கிற காலத்துல யார் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அது பாவம் தான். பங்கஜம், நம்ம 2 பேரும் காதல் பண்ண விஷயம் நம்ம கலப்பு கல்யாணம் நடக்கிற வரையிலும் நீ யார் கையிலயும் சொல்லாம எப்படி ரகசியமா வச்சிருந்ததோ? நம்ம காதல் விவகாரத்தை எப்படிங்க வெளியில சொல்றது? ஏன் வெக்கமா? பின்ன வெக்கா இருக்காதா? யாராவது கௌரவமான ஆம்பளைய காதலிச்சிருந்திருந்தா நானும் பெருமையா வெளியில சொல்லிக்கலாம். கோச்சிக்காதீங்க அத்தா. அத்தா, ஏ நான் உங்களை தொடக்கூடாதா? கூடாது. நான் உலகத்துக்கே உதாரணமா நடந்து காட்ட போகுது. கல்யாணம் ஆனாலும் பிரம்மச்சாரியாவே இருக்க போகுது. ஐயோ, ஆமா, அப்பதான் நாட்டுல ஜனத்தொகை குறையுது. நாட்டுல ஜனத்தொகை குறையணும்னா எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பேசாம பிரம்மச்சாரியாவே இருந்து தொலைக்கிறது தானே. ஏ சகிக்கல அத்தா. என்ன? நம்ம முதலிரவை பத்தி நான் என்னவெல்லாம் கனவு கண்டுகிட்டு இருந்தேன் தெரியுமா? தெரியாது. முதலிரவுன்னா என்ன நான் சொல்லுது, நீ கேக்குதா? என்னவா? இரவுன்னா வெளிச்சமே இருக்காது, ஒரே இருட்டா இருக்கும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃபே இருட்டா போகுது. அதுக்கு ஆரம்பம் தான் முதல் இரவு. இன்னைக்கு ராத்திரி பூரா இப்படி பேசியே என் கழுத்த இருக்கிறதா தீர்மானிச்சுட்டீங்களா? ஓச்சிக்காத பங்கஜம். பங்கஜம், நீ கொஞ்சம் கிட்ட வருதா? இன்னும் கொஞ்சம். இன்னும் நல்லா கிட்ட வருது. உறக்க கேட்க எனக்கு வெக்கமா இருக்குது. பங்கஜம், நான் ஒண்ணு கேக்குது, நீ எனக்கு தருதா? உங்களுக்கு இல்லாம வேற யாருக்கு தரப்போறேன்? கேளுங்க. இது வரலும் நான் யார் கையிலயும் கேட்டதில்ல, உன் கையில தான் கேக்குது. கேளுங்க. நீ எனக்கு பழைய சோத்துல கொஞ்சம் தயிர் ஊத்தி கொடுக்குதோ, நான் அதை சாப்பிட்டு நல்லா கம்முன்னு தூங்குது. அடிக்குதோ. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? நீ ஹோட்டல் டான்சர் இல்ல? ஆமாமா. ஏம்மா காரை நிறுத்துறீங்க? எதுக்காகம்மா இந்த பாவியை காப்பாத்துனீங்க? வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு அப்படி உனக்கு என்ன நடந்தது? வயிற்று பிழப்புக்காக செஞ்ச தொழில் என் வாழ்க்கைக்கு விரோதி ஆயிடுச்சுமா. சொல்றத விளக்கமா சொல்லு. என்னோட ஹோட்டல்ல ஆடி பாடிட்டு இருந்த ஒருத்தர் நான் மனப்பூர்வமா காதலிச்சேன். முறைப்படி உனக்கு தாலி கட்டி உன்னை ஊரறிய மனைவியா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ திடீர்னு உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. காரணம், அவருக்கு இப்ப கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் என்னால நிம்மதியா வாழ முடியுமா சொல்லுங்க? உயிரை போக்கிக்கிட்டா மட்டும் அந்த நிம்மதி கிடைச்சிருமா? கொஞ்ச நாளாவது என்னோட வாழ்ந்த என் கனவு நிம்மதியா வாழ வைக்கணுங்கிறதுக்காக நான் சாகிறது கூட எனக்கு சந்தோஷமாவே இருக்கு. அதனாலதான் நான் இந்த முடிவை தேர்ந்தெடுத்தேன். இவ்வளவு நல்லவளா இருக்கிற உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய அவருக்கு எப்படி மனசு வந்தது? மனைவியா ஏத்துக்க மறுத்தது மட்டும் இல்லம்மா, அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? சொந்த வாழ்க்கையில எப்படி வேணும்னாலும் இருந்துக்குவோம், ஆனா ஊருக்கு முன்னால என் சகோதரி மாதிரி நடைன்னு சொன்னாரம்மா. இது எந்த பெண்ணாவது ஏத்துக்குவானா? நிர்மல் இவ்வளவு கேவலமா நடப்பாங்க நான் கற்பனை கூட பண்ணி பாக்கிறேன். அம்மா, அவர் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? பேரு மட்டும் இல்லை, உனக்கும் அவருக்கு இருந்த உறவு கூட எனக்கு தெரியும். அப்படின்னா நீங்க நான் அவருக்கு மனைவியா வர இருந்த சூழ்நிலையில இந்த தப்பிச்சோம். ஐயோ, தப்பு பண்ணிட்டேனேம்மா, நான் தப்பு பண்ணிட்டேனே. யார்கிட்ட எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லிட்டேனே. இல்ல, நடந்ததை நீ சொல்றதுக்கு முன்ன அதை நான் கண்ணால பார்த்தோம். சரி, பொறுப்படு. எங்கம்மா கூப்பிடுறீங்க? கண்ணை தொடச்சிட்டு கார்ல இரு, மத்த நான் பாத்துக்கிறேன்.
நீயா எங்க வந்த? என்ன விஷயம்? எனக்கு இன்னொரு பெண்ணுக்கு தொடர்பு இருக்கு, அதனால இந்த கல்யாணமே வேணாம்னு வசந்தி சொன்னதா எங்க அம்மா சொன்னாங்க. எங்க வசந்தி? வசந்தியே டிஸ்பென்சரிக்கு போயிருக்கா. நான் அங்கேயே போய் அவளை பாத்துக்கிறேன். அதுக்கு அவசியம் இல்லை. நல்ல நேரத்துல வந்த வசந்தி. உனக்கு எனக்கு உள்ள நெருக்கமான உறவை பிரிக்க யாரோ என்னை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. உங்களை பத்தி வேற யாரும் சொல்லல, நான் தான் சொன்னேன். நீயா என்னை பத்தி தப்பா சொன்ன? ஆமா. ஏன் எப்படி சொன்னேன்? என் மேல இவ்வளவு பெரிய பழிய சுமத்துற அளவுக்கு நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நீங்க எனக்கு துரோகம் செஞ்சிருந்தா கூட நான் மறந்துருப்பேன். ஆனா இன்னொரு பெண்ணுக்கு செஞ்ச துரோகத்தை என்னால மன்னிக்க கூட முடியல. இன்னொரு பெண்ணா? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியல? பாருங்க அந்த பக்கம். இவளா? ஆமா. நேத்து வரைக்கும் உங்க ஆசை காதலியா இருந்து இன்னைக்கு உங்களால அனாதரவா விரட்டப்பட்ட இவளைத்தான் சொன்னேன். My God, இவ என் காதலியா? வசந்தி, காதால கேட்க கூட சகிக்க முடியாத இந்த கொடுமையை உன் வாயால எப்படி சொல்றேன்? சொல்லவும் கேட்கவும் முடியாத அந்த கொடுமையை என் கண்ணால பார்த்தேன். இவளுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. நீ என்னத்தை பார்த்த? நிர்மல், இதுவரைக்கும் நீங்க தவறு செய்ததா மட்டும்தான் நினைச்சேன். ஆனா செய்த தவற மறைக்க எதையும் சொல்லுவீங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். விமலா, நீ சொல்லுமா, இவருக்கு உனக்கும் நீண்ட நாளா தொடர்பு உண்டுங்கிறது உண்மையா இல்லையா? சொல்லு விமலா, என்ன கவர்றதுக்கு நீ எத்தனை தடவை முயற்சி பண்ண? ஒரு சின்ன சலனமாவது என் மனசுல ஏற்பட்டிருக்குமா? நீயே சொல்லு. விமலா, நடந்ததை தைரியமா சொல்லுமா. நீ சொல்ல போற வார்த்தையில தான் உன்னுடைய வாழ்க்கையே அடங்கியிருக்கு. சொல்லு விமலா, சொல்லு. என் மானம் மரியாதை எல்லாமே இப்போ உன் கையில தான் இருக்கு. எனக்கு உனக்கு எந்த விதமான தொடர்பு இல்லைங்கிற உண்மை அவங்கள்ட்ட சொல்லு. சொல்லிடுவேன் நிர்மல். ஆனா நம்ம பத்தி எல்லா விவரங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற வசந்தி கிட்டயே எப்படி நான் அதை இல்லைன்னு சொல்ல முடியும்? இதெல்லாம் உண்மைன்னு சொல்றியா? போய் சொல்லாத விமலா, என் வாழ்க்கையோட விளையாடாதே. எனக்கு உனக்கு எந்த விதத்திலேயாவது தொடர்பு இருந்ததுடா, சொல்லு. இல்ல நிர்மல், இல்லவே இல்ல. விமலா, தயவு செய்து என்ன மன்னிச்சு போக விடுங்க. தாராளமா போலாம். ஆனா நான் கேட்கறதுக்கு பதில சொல்லிட்டு போ. நிர்மல் உன்னை கல்யாணம் செய்துக்கிறது ஆசை காட்டி பல நாள் உன்னோட வாழ்ந்தது பொய்யா? பொய்தான். இவருக்கு திருமணம் தெரிஞ்சதும் நீ வாழ்வு கேட்டு கெஞ்சினப்போ அந்தரங்க வாழ்க்கைக்கு மனைவியாவும் வெளி உலகத்துக்கு சகோதரியாவும் இருன்னு சொன்னாரே, அது கூடவா போய்? அது கூட பொய்தான். வாழ்க்கையை வெறுத்து என் கார்ல விழுந்து தற்கொலை செய்துக்க வந்தியே, அதுவுமா போய்? போதும்மா, போதும். இதுக்கு மேல என்கிட்ட இருந்து எதையும் கேட்காதீங்க. எனக்கு இப்போ என் வாழ்க்கையை விட என் கணவருடைய வாழ்க்கை தான் முக்கியம். பாவி, ஒரு பொய்ய உண்மையாக்க கொஞ்ச நேரத்துல எவ்வளவு அழகா நாடகம் ஆடிட்டேன். நிர்மல், உங்க வாழ்க்கையில குறுக்கிட வேண்டாம்னு நினைச்சுதான் நான் சாக போனேன். ஆனா துரதிருஷ்டவசமா இவங்க கார்ல விழுந்து மறுபடியும் உங்களை இந்த நிலையில சந்திப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சு. விமலா, நீ ஆட்டத்துல மட்டும்தான் கெட்டிக்காரின்னு நினைச்சேன். நடிக்கிறதுல அதை விட கைதேர்ந்தவளா இருக்கேன். மாமா, அவன் பேசுற பேச்சு, வடிக்கிற கண்ணீர் அத்தனையும் போய். அத்தை, அத்தை, உங்க மனசையெல்லாம் இழக வைக்கிறதுக்காக அவன் நடிக்கிறா. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? வசந்தி, என்ன நம்புமா, என்ன நம்பு. உங்களை நம்புறதா? இனிமேலா? நிர்மல், ஒரு நாள் இரவு பூரா வீட்டுக்கு வராதுக்கு அத்தை காரணம் கேட்டப்போ என்கிட்ட ஒரு அர்த்தமில்லாத கதை சொன்னீங்க. அதை நம்பினேன். உங்க கச்சேரி கேட்கறதுக்காக என் தோழிகளை பூரா வரவழைச்சேன். அவங்க எல்லாருக்கிட்டையும் அவமானப்பட்டேன். அன்னைக்கு வர முடியாதுக்கு நெஞ்சு வலிதான் காரணம்னு சொன்னீங்க. அதையும் நம்பினேன். நேத்து ராத்திரி பூரா ஹோட்டல்ல தங்கிக்கிட்டு கல்யாணத்துக்கு போறது அம்மா கிட்ட போய் சொன்னீங்க. அந்த பொய்யை நம்பினேன். நீண்ட நாளா இவளுக்கும் உங்களுக்கு உள்ள தொடர்பை என்கிட்ட மறைக்கிறதுக்காக படிப்படியா பல பொய்களை சொன்னீங்க. அதையெல்லாம் நம்பினேன். இப்ப என் கண்ணால பார்த்ததையே பொய்ன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு இதயமே இல்லையா? பார்த்தேன் பார்த்தேன்னு சொல்றீங்க. என்ன அவளை எங்க பார்த்தேன், எப்படி பார்த்தேன்? நேத்து ராத்திரி 9 மணிக்கு ஹோட்டல் டாக்ஸில, ஒரே அறையில, ஒரே படுக்கையில. சொல்லவே நான் கூட்டுது. விமலா, ரொம்ப புத்திசாலித்தனமா தான் காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்கேன். ஆனா நான் என்னைக்குமே ஊமையா இருந்துருவேன். நீ கனவு காணாதே. வசந்தி,
என் கூட வா. எங்க? என் வீட்டுக்கு. எதுக்கு? எந்த தாய்கிட்ட என்ன அயோக்கியன்னு சொன்னியோ அதே தாய்க்கு முன்னாலே எப்படிப்பட்ட சூழ்நிலையில உன் கண்ணுக்கு நான் அயோக்கியனா தெரிஞ்சிருக்கேங்கிறத நிரூபிக்கிறேன். வா என் கூட.